ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழை. அருணின் அப்பா ஒரு கூலி தொழிலாளி. அவர் தினமும் கட்டிட வேலைக்கு போய் குடும்பத்தை நடத்தினார். அம்மா வீடுகளில் வேலை செய்து உதவினார். பல நாட்களில் வீட்டில் சாப்பாடு கூட சரியாக இருக்காது. ஆனால் அருணுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. ஒரு நாள் நான் பெரிய தொழிலதிபராக வேண்டும் என்று அவன் நினைத்தான். அந்த கிராமத்திலிருந்த பலர் அவன் கனவை கேட்டு சிரித்தார்கள். உன் வீட்டில் சாப்பாடு கூட சரியாக இல்லை, நீ எப்படி பெரிய மனிதனாகப் போகிறாய் என்று கேலி செய்தார்கள். அந்த வார்த்தைகள் அருணுக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவன் தனது கனவை விடவில்லை. ஒரு நாள் அருண் தனது அப்பாவுடன் வேலைக்கு போனான். அங்கு ஒரு சிற்பி பெரிய கல்லை செதுக்கிக் கொண்டிருந்தார். அவர் சுத்தியாலும் ஒளியாலும் அந்த கல்லை அடித்துக் கொண்டிருந்தார். அதை பார்த்து அருண் கேட்டான், அப்பா, அந்த கல்லை ஏன் இவ்வளவு அடிக்கிறார்? அப்பா சிரித்து சொன்னார், இப்போது அது ஒரு சாதாரண கல். ஆனால் சிற்பி அதை செதுக்கினால் அது ஒரு அழகான சிலையாக மாறும். அருண் கேட்டான், அதற்கு என்ன அர்த்தம் அப்பா? அப்பா மெதுவாக சொன்னார், மகனே, மனுஷனும் அந்த கல் மாதிரிதான். கஷ்டம், தோல்வி, அவமானம் இவையெல்லாம் நம்மை செதுக்கும் கருவிகள். அதை தாங்கினால்தான் ஒரு நாள் பெரிய மனிதனாக முடியும். அந்த வார்த்தைகள் அருணின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த நாளிலிருந்து அருண் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். பகலில் வேலை செய்தான், இரவில் படித்தான். சில நேரங்களில் அவன் முயற்சிகள் தோல்வியடைந்தது. ஒரு சிறிய கடை ஆரம்பித்தான். ஆனால் அது நல்லா போகவில்லை. பலர் மீண்டும் அவனை சிரித்தார்கள். ஆனால் இந்த முறை அருண் மனமுடையவில்லை. அவன் அப்பா சொன்ன வார்த்தையை நிலைத்தான். கல் செதுக்கப்படாமல் சிலையாகாது. பல வருடங்கள் கடந்து போனது. அருண் ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்தான். அது மெதுவாக வளர ஆரம்பித்தது. பிறகு அது ஒரு பெரிய நிறுவனமாக மாறியது. ஒரு நாள் அருண் தனது கிராமத்திற்கு ஒரு பெரிய காரில் வந்தான். அவனை ஒரு காலத்தில் சிரித்தவர்கள் இப்போது அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் ஒருவர் கேட்டார், அருண், நீ எப்படி இவ்வளவு பெரிய வெற்றி அடைந்தாய்? அருண் சிரித்து சொன்னான், என்னை சிரித்தவர்கள்தான் என்னை வெற்றி பெற தள்ளி வைத்தார்கள். கஷ்டம் நம்மை உடைக்க வராது, நம்மை உருவாக்கத்தான் வரும். கனவை விடாமல் முயற்சி செய்தால் ஒரு நாள் வெற்றி கண்டிப்பாக வரும்.